அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, இதோ ஒரு புதிய முதல்வர் இன்றைக்கு அரியணையிலே அமரவிருக்கிறார். யாரும் எதிர்பார்க்காமல் எந்த கணிப்புக்குள்ளும் அடங்காமல் இது நடந்திருக்கிறது என்றெல்லாம் பரவலாக பேசப்படுகிறது. நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாடியவர்களுக்கு அரசாட்சி அல்லாஹ் வழங்குகிறான், நாடியவர்களிடத்திலிருந்து எடுத்து விடுகிறான். நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். இப்போது இது எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா, ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு இதை பார்க்குகின்ற பொழுது என் சிந்தனையில் இதுதான் வந்தது. ஒரு முக்கியமான பதவி ஏற்பதற்கு ஒருத்தர் வராரு. அவரை வரவேற்பதற்கு அதிகாரிகள்லாம் வருகிறார்கள். இது இந்த உலகத்தோடு முடிந்துவிட்டது. எவ்வளவு பெரிய மனிதனாக எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நிரந்தர முதல்வர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய நிரந்தர மனிதர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்கு பிறகு நாம் இன்னொரு வாழ்க்கையை வாழவிருக்கிறோம். அங்கே யாருக்கு கண்ணியம் கிடைக்கும்? பெருவாரியான ஓட்டிலே ஜெயித்த இது போன்றவர்களுக்கு கண்ணியம் கிடைக்குமா? பதவியிலே அமர்ந்தவர்களுக்கு கண்ணியம் கிடைக்குமா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை, எல்லாம் பூஜ்ஜியம். அங்கே ஈமான் உள்ளவர்கள்தான் விஐபிகள். இது என்ன சாதாரண வரவேற்பு? பிரம்மாண்டமான வரவேற்பை அல்லாஹ் மடக்குகளை வைத்து நமக்கு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். என்னதான் பதவியிலே அமர்ந்தாலும் ஒரு ஆளுமையில் இருந்தாலும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இந்த செய்தியை பார்க்குகின்ற பொழுது எனக்கு இதுதான் தோன்றியது. உங்களுக்கு என்ன தோன்றியிருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இதை நீங்கள் யோசிக்கலாம் அல்லவா? ஆம், பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.